நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் கவிதைக்காரன் இளங்கோ. வாசிப்பு ரேவா. கவிதையின் தலைப்பு முன்பொரு காடு இருந்தது. வேட்டை நினைவோடு டிஎன்ஏவில் படிந்துவிட்ட மஞ்சையின் நகலாகும் அனுபவத்தை நிறுவிக்கொள்கிறேன் ஒரு முறை. அகால வருகைகளின் பின்புலத்தில் அழுத்தம் கொடாத தருணங்களை வேவு பார்க்கும் தன்மையுடன் ஏவிவிடுவதில் மனத்தின் குளம்படி சத்தம் இரவு நீவிய வாழ்நுனியாக கனவுகளின் வாயிலில் கால் மாற்றி காலென நின்றது நின்றபடியே துடிக்கிறது வெகுகாலம். நல்வாய்ப்பை நாடி இதுகாரும் காத்திருக்கும் பேதமையை நொந்து பகிர்ந்து கொள்ளவே உன்னையும் அழைத்திருந்தேன். ஆளுக்கு ஒரு துண்டு என்பது கச்சிதமான ஏற்பாடுதான். கவிதையின் தலைப்பு ஒளித்தடம். துரோகம் தந்துவிட்டு போயிருக்கும் தோளின் வடு தடித்திருக்கிறது. ஒரு பழைய சொல் கொண்டு அதை நிரடி மௌனிக்க முடியாமல் தவிக்கும் மனத்தின் வேர்களில் மூச்செறிகிற அமைதி இலையை காயம்படாத இடது விரல்களில் அவ்வப்போது சுற்றி கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் தொலைவு நடந்து பார்த்திருக்கலாம். கண்ணுக்கு தட்டுப்படுகிற புதிய நம்பிக்கைகளை அனாவசியமாக சந்தேகம் கொள்ளும் தைரியத்தை இப்போதும் இழந்திருந்தேன். இன்னும் கொஞ்சம் தொலைவு நடந்து பார்த்திருக்கலாம். துயர் அழுத்தும் நெஞ்சு கூட்டுக்குள். பின்னிரவு மொழிப்புகளில் பயங்கரமாய் கேட்கிறது பறவைகள் உதரும் இறக்கை சத்தம் நெஞ்ச கூட்டுக்குள். அபகரித்து கொள்ளப்பட்ட பழைய காரணங்களின் மீது எதன் பொருட்டும் புகார்களை எழுதி ஒட்டும் பழக்கத்தை கைவிடும் தன்முனைப்புக்காக அனுதினமும் இயங்குகிறேன். கண்களுக்குள் நுழைகிற துர் இருள் கவிந்து பரவி பார்வையை மூழ்கடிக்கும் அத்தனை முகங்களும் ஒரே அச்சில் வார்த்ததை போல ஒரே திக்கை வெறித்து கொண்டு ஏனோ சிரிக்கின்றன. பாதங்களின் கீழே நடுக்கமுறும் பாதைகளை சமைத்திருக்கும் என் திசைகளையும் தொட்டு கொண்டிருக்கிறேன். அவமானத்தின் நெடும் பயண ரேகையிலிருந்து பிரிந்து தனித்து கிளைத்து சுரக்கும் புத்தியில் வெப்பக்காற்றின் அணுக்கத்தோடு 1/2 மில்லிமீட்டர் கரைகிறது வடு. கவிதையின் தலைப்பு உபரிகளின் பள்ளத்தாக்கு. சுழித்து விரியும் அல்ட்ரா ஒளி நீரலையின் மையத்துக்குள்ளே விழுந்துவிட்ட உழைப்பின் விரல் நுனிகள் மாய உலகின் பழமையைத்த வாயிலை சுரண்டுகின்றன. வேறொரு நூற்றாண்டுக்கான சமிக்ஞையை நிலைத்தகவல் குறியீடுகளாய் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கும் உயரழுத்த பாதுகாப்பு புதிரிழைகளை பதிவு செய்யும் பணியிலிருந்து விலக்கப்பட்ட விரல் நுனிகளின் சொந்தக்காரன் விசாரணை அறையில் காத்திருக்கிறான் வெகு நேரமாய். எதிரில் வந்தமரும் செயற்கை நுண்ணறிவின் யுவநவீன சிந்தட்டிக் வாயின் புன்னகையற்ற இறுக்கத்திலிருந்து வெளிப்படும் விஷய துல்லியத்தையே நோக்குகிறான். தொடக்க கால வரலாற்று பிழை நிகழ்வுகளை ட்ரில்லியன் ப்ராசஸ் நுணுக்கத்தில் ஆய்ந்தறியும் முறையில் உள்ள மேனுவல் இடர்களை பிரிண்ட் அவுட் எடுத்து பாதுகாத்திருக்கும் கோப்புகளின் ஊடே நசுகிறது அவன் முகம். பன்முக சேவை வரியோடும் கவலைப்படிகளில் பின்னர் மெல்ல இறங்கி போவான் இவ்வமைப்புக்கு பயனற்ற ஒருவனாய். கவிதையின் தலைப்பு பொழுதாகாமல். மெட்ரோவின் எக்ஸ்கலேட்டரில் உயர்ந்து பின் மறையும் சிரிப்பொலிகளில் சுருங்கி கிடக்கும் சாலைகளை நீளமாக கடந்து பிறரை சென்றடையும் உத்தியில் மருள்கிறது இந்நகரம்.